கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே இஸ்லாம் கூறும் பொருளாதாரம் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருக்கும் பொருளாதாரம் என்பது முக்கியமாகவும் முதன்மையானதாகவும் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இந்த உலகத்தில் சரிவர கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை இலகுவாக நடத்திவிடலாம். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் என்பது தொடர்ந்து அதில் பிரச்சனை ஏற்பட்டு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய யதார்த்தமாக ஒவ்வொரு நாளையும் கடத்தி செல்வது என்பது ரொம்ப கடினமானது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்டான எல்லா செலவுகள், குடும்ப செலவுகள், பொருளாதார செலவுகள், தன்னுடைய உடலுக்கு உண்டான தேவைகள், தன்னுடைய தாய் தந்தையருக்கு உண்டான தேவைகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி, பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக வேண்டி, இந்த பொருளாதாரம் நம் கையில் வரும் பொழுதும் சரி, நாம் திருப்பி கொடுக்கும் பொழுதும் சரி, இதற்காக வேண்டி பல நல்ல வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பொருளாதாரத்தினுடைய நேர்மையை பார்த்து முஸ்லீம் அல்லாத நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் பல நபர்கள் இவர்களுடைய நேர்மையை பார்த்து, இவர்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த நுணுக்கத்தை பார்த்து, எடை விஷயத்தில் அவ்வளவு சரியாக இருந்தார்கள், அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருந்தார்கள், பேசி முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் திருப்பி அதுல போய் யாரும் நுழைய மாட்டாங்க. இப்படி எல்லாம் பல முஸ்லீம் அல்லாத நபர்கள் முஸ்லீம்களுடைய சரியான வியாபாரத்தை பார்த்து, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்திற்குள் நுழைந்த வரலாறு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனையோ நபர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு முக்கியமான காரணம் பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தினுடைய நேர்மையை பார்த்து முஸ்லீம் அல்லாத நபர்கள் பல பேர் என்ன சொல்ல வர்றாங்க, இவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்களே, இவ்வளவு கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்காங்களே, இவங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை தெரிந்து பல நபர்கள் இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பொருளாதாரத்தில் அவ்வளவு தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுனால்தான். ஏனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயத்திற்கும் ஒரு மனிதன் குழந்தையாக பிறப்பதிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் எல்லா விஷயத்திற்கும் அவனுக்கு வழிகாட்டியாக இஸ்லாம் இருக்கிறது. ஒரு மனிதன் எங்கெல்லாம் தோற்று போவானோ, எங்கெல்லாம் தடுமாறுவானோ, எங்கெல்லாம் மனிதன் அதில் தயங்கி நிற்பானோ, இஸ்லாம் அதற்கு பதில் சொல்கின்றது. கவலையினால் ஆர்ப்படுத்தக்கூடிய நேரத்தில், பொருளாதார சிக்கல் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மருந்து சொல்லுகிறது. பல நபர்கள் இன்றைக்கு கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, இந்த பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கடன் சுமை ஏற்பட்டதுன்னு சொன்ன தன்னுடைய வாழ்க்கையே மாய்த்து தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகிறார் என்று சொன்னால் எல்லாத்திற்கும் சாறு விழிந்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை குறித்து பல விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு 3 குணங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் இந்த 3 குணங்கள் இல்லாமல் அவர் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடலாம். யாரிடத்தில் இந்த குணங்களோடு அவர் மரணிக்கிறாரோ அவர் நரகத்துக்கு உண்டான செல்வதற்குண்டான சூழ்நிலை அமைந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 குணங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் அதை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு 3 விஷயங்களை நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் அல் கிப்ர். அல் கிபிர் என்று சொன்னால் பெருமை என்ற ஒரு குணம். நம்மளிடத்தில் எந்த காரணத்திற்காகவும் நம்முடைய செல்வங்களை வைத்து, நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து, நம்முடைய அந்தஸ்துகளை வைத்து
நாம் ஒரு பொழுதும் பெருமை என்ற ஒரு குணம் நம்மளிடத்தில் வந்துவிடவே கூடாது. இன்றைக்கு பல நபர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அழகை கொண்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய உடல் தோற்றத்தை கொண்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய பதவி அந்தஸ்துகளை கொண்டு பெருமை அடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமை அடித்த ஷைத்தானுடைய நிலைமை இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நாவில் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கேவலத்தையும் இழிவையும் கொடுத்தானே, அந்த வரலாறு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா இல்லைங்களா? அல்லாஹ் ஆதம் நபியை முதலில் படைத்தான். படைத்து விட்டு அதற்கு முன்பு படைத்த ஜின் இனங்களையும் ஷைத்தான்களையும் ஆதமிற்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எல்லாரும் சுஜூது செய்கிறார்கள், ஜின்களுடைய கூட்டம் சுஜூது செய்கிறது. இந்த ஷைத்தான் மட்டும் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த இடத்தில் அவனுடைய படைப்பை பார்த்து பெருமை கொள்கின்றான். சொன்னது யாரு, ஆர்டரை யாரு சொன்னா அதை ஒபே பண்ணணுங்கிறது கூட யோசிக்காமல், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார், நான் எப்படி அவருக்கு போய் சுஜூது செய்வது என்று சொல்லி ஆணவம் கொண்டான், பெருமை கொண்டான், அகந்தை கொண்டான். இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தங்களுடைய நாவால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய கேவலத்தையும் இழிவையும் கொண்டதற்குண்டான ஒரே காரணம் என்ன? இந்த பெருமை தானுங்க. இந்த கிபுர் வந்ததுனால தானே. ஷைத்தான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாகத்தான் இருந்தான். ஷைத்தான் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவனாக, நினைவு கூறக்கூடியவனாகத்தான் இருந்தான். என்ன பிரச்சனை? நான் ஆதமுக்கு சுஜூது செய்வதா என்று சொல்லி தன்னுடைய படைப்பை உயர்ந்த படைப்பாக நினைத்ததனுடைய ஒரே காரணம், இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தங்களுடைய நாவால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தா என்று சொல்லி சொல்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் ஏற்படுகிறதுன்னு சொன்னா, நாம நம்ம உள்ளத்துல எக்காரணம் கொண்டும் இந்த கிபுர் என்ற ஒரு குணம் நம்மளிடத்தில் அறவே வந்துடவே கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், யார் அணு அளவு பெருமை கொள்கிறார்களோ அவனை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அணு அளவு, அணுன்னா அவ்வளவு சின்னது, கடுகோட சின்னது, அந்த அளவுக்கு நீங்கள் பெருமை கொண்டாலும் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலஹு கிப்ரியத்துல் சமாவாத்தி வல்லாரு, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லாத்திற்கும் பெருமைக்கு சொந்தக்காரன் ரப்பு ஒருவன் தான். வானம் மற்றும் பூமியில் உள்ள எல்லாத்திற்கும் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்கின்றான் என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளத்திலே இந்த ஆணவம், அகந்தை, பெருமை, பொறாமை இது எதுவுமே நம்மளுடைய உள்ளத்துல ஒரு பொழுதும் வந்துடவே கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் உலூம், மோசடிக்காரன். நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அதில் மோசடி செய்யாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லக்கூடிய நேரத்துல, இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதில் தான் மோசடி இல்லை? ஒரு டீ தூள் நம்ம வாங்குறோம்னு சொன்னா அதுலயும் கலப்படம், ஒரு மிளகாத்தூள் வாங்குறோம்னு சொன்னா அதுலயும் கலப்படம், ஒரு உப்பு வாங்குறோம்னு சொன்னா அதுலயும் கலப்படம். எதுலதான் இன்றைக்கு கலப்படம் இல்லை, மோசடி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாத்திலையும் மோசடி நிறைந்ததாக இருக்கக்கூடிய வியாபாரம் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வல் உலூம், நீங்கள் மோசடிக்காரர்களாக மரணித்து விடாதீர்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வத்தைன், கடன். இந்த கடன் விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் வாங்குவதை தடை செய்யலை, ஆனால் அதை நீங்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் அதற்குண்டான சரியான சொத்துக்களை விட்டுட்டு நீங்க மௌத்தாயிருங்க. கடன் நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அதற்குண்டான சரியான பொறுப்பாளர்களை நியமித்து நீங்க அந்த கடனை வாங்குங்க. கடனாளியே நீங்க மௌத்தாயிராதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுக வருவார் என்று சொன்னால்,
அந்த மக்களிடத்திலே கேட்பார், இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கடன் எதுவும் இல்லை. ரசூலை நின்று தொழு வைப்பாங்க. கடன் இருந்துச்சுன்னு சொன்னா யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல கேட்பாங்க. சில சஹாபாக்கள் முன் வந்து, யா ரசூலல்லாஹ், இவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்ப ரசூலா நின்று தொழு வைப்பாங்க. இவருடைய கடனை யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் நீங்களே தொழு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையை விட்டு போவார் என்று சொன்னால், கடன் விஷயத்தில் நாம் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மரணித்தார்கள் என்று சொன்னால் அந்த கபஸ்தானிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவங்களுடைய குடும்பத்தார் முன் வந்து சொல்லுவாங்க, எங்க அத்தா ஏதாவது கடன் வாங்கி இருந்தா நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, என்னுடைய தம்பி ஏதாவது கடன் வாங்கி இருந்தா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று சொல்லி சொல்கின்றோமே. இந்த கடன் விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உச்சபட்சமான ஒரு தியாகம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஷஹீத். இதை விட வேற எதுவுமே தியாகம் இருக்கவே முடியாது. பொருளாதாரம், காசு, செல்வம், இபாதத்து, இது எல்லாத்தையும் விட தன்னுடைய உயிரை அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மனிதன் உயிர் தியாகம் செய்வார் என்று சொன்னால் அதை விட வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஷஹீதாக ஒருவர் மரணித்தார் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தும் கண்ணியமும் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக மரணிப்பார் என்று சொன்னால் அவருக்கு கபர் வாழ்வு கிடையாது, அவருக்கு கபருடைய கேள்வி பதில் கிடையாது, அவருக்கு மன்னரை வாழ்வு கிடையாது, அவருக்கு மறுமை வாழ்வு கிடையாது, மறுமையினுடைய எந்த நிகழ்வும் அவருக்கு கிடையாது. நேரடியாக அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உயிர் என்பது நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்று, ஒரு பச்சை நிறத்தினுடைய பறவையில் அந்த மனிதனுடைய ரூஹ் ஊதப்பட்டு மறுமை நாள் வரைக்கும் அந்த பச்சை நிற பறவை சொர்க்கத்தில் அப்படியே அழகாக வட்டமடித்துக் கொண்டிருக்குமாம். எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தும் கண்ணியமும் கிடைக்கிறது என்பதை பாருங்கள். எதற்கு? ஷஹீதுடைய அந்தஸ்திற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீதிற்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் ஷஹீதாக ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால், அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவன் வத்தைன் கடனாளியாக மரணித்தான் என்று சொன்னால் இந்த அந்தஸ்துகளும் இந்த கண்ணியமும் கிடைக்கவே கிடைக்காது. கடனாளியாக ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கபர் வாழ்க்கை கேள்விக்குறிதான். கடனாளியாக ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மன்னரை வாழ்வை கேள்விக்குறிதான். அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய காசு 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு மளிகை கடைக்கு போற 1 ரூபாய் சில்லறை இல்லை, அப்புறம் தாங்க எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கணும். இன்னைக்கு நோட்ஸ் இருக்கு, போன் இருக்கு, ஒரு சின்ன நோட் பேட் வச்சுக்கணும். அடுத்தவருக்கு ஒரு 500 ரூபாய், ஒரு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய், 1 ரூபாய் நீங்கள் தருவதாக இருந்தாலும் அடுத்தவருடைய காசு என்பது அமானிதம். நான் அப்படியே மௌத்தாயிட்டேன்னு சொன்னா அதுக்கு நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய இழிவும் கேவலமும் எனக்கு இருக்கு. எனவே நான் கடன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. நீங்கள் பெருமையோடு மரணித்து விடாதீர்கள், நீங்கள் மோசடிக்காரர்களாக மரணித்து விடாதீர்கள், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே கடனாளியாக மரணித்து விடாதீர்கள். இந்த 3 குணங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து மரணித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழிகள் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி போய் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் வியாபாரம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதரே நான் வியாபாரம் செய்ய வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தலபத் துன்யா ஹலாலா, மன் தலபத் துன்யா ஹலாலா இஸ்திக்ஃபார் ஃபன் அன் மஸ்அலா தஅத்துஃபன் அலா ஜஹரே வஷாரி அன் அலா அஹ்லே
லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் வ லைலத்தல் பத்ரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி போய் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி எனக்கு அது எப்படி செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் தலபத் துன்யா ஹலாலா, நீங்கள் ஹலாலாகத்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். ஒரு மனிதர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்சு, கொடுக்கல் வாங்கல், எடை எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தும், ஹலாலாக இருந்தும் ஒரு 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து. இஸ்திக்ஃபாஃபன் அன் மஸ்அலா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில், நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூலி தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, மாத சம்பளத்தை எண்ணி வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும், இஸ்திக்ஃபாஃபன் அன் மஸ்அலா, நீங்கள் யாரிடத்திலையும் கையேந்தி பொருளாதாரத்தை கேட்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில நியத்து வச்சுக்கோங்க, எந்த காரணத்திற்காக வேண்டியும் யாரிடத்திலையும் கூனி குறுகி எனக்கு காசு கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை, என்னுடைய தேவை இது இருக்குன்னு சொல்லி ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கேட்டு விடாது. அது ரொம்ப முக்கியமான நியத்து. நான் மரணிக்கின்ற வரைக்கும் எனக்குண்டான ரிசுக்கையும் எனக்குண்டான தண்ணீரையும் என் ரப்பு எனக்கு ஊற்றுவான் என்று நம்புங்கள். அந்த நம்பிக்கை நம்மளிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைக்கு, சின்ன பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துங்க. 5 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, யார்கிட்டையும் கையேந்திராத மானே, யார்கிட்டையும் வாழ்க்கையில கையேந்திராதே என்று நீங்கள் சொல்லி வளர்த்துங்கள். கோடி ரூபாய் அவரிடத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு கோடீஸ்வரனாக உங்களுடைய பிள்ளை வாழுவான். பெரிய கோடீஸ்வரனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழும். எப்படி என்று சொன்னால், நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரிடத்திலையும் ஒரு 10 ரூபாய், ஒரு 1 ரூபாயை கூட கேட்றாது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தஅத்துஃபன் அலா ஜஹரே, நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்திலிருந்து உங்க பக்கத்துல இந்த மாதிரி பள்ளி காரியத்திற்கு, நல்ல நல்ல நிகழ்ச்சிகளுக்கு, நல்ல நல்ல தேவைகளுக்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுங்க. நீங்கள் ஹலாலான சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலிருந்து உங்க பக்கத்துல, உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வஷாரிஅன் அலா அஹ்லே, நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து, ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு வாயினுடைய உணவு என்பது ஹலாலாக இருக்க வேண்டும். என்னுடைய ரப்புக்கு பயந்து நான் ஹலாலாக சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலிருந்து தான் என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தையர் கொடுக்கக்கூடிய உணவு என்பது நான் ஹலாலாக சம்பாதித்த கொடுக்கக்கூடிய உணவாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் வ லைலத்தல் பத்ரி. ஒருவர் உலகத்தில் வாழும் பொழுது ஹலாலாக சம்பாதித்து, அந்த சம்பாத்தியத்தை யாரிடத்திலையும் கையேந்தாமல், உங்க பக்கத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் செஞ்சு, உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தாருக்கு ஹலாலான உணவை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், லக்கியல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை எழுப்பக்கூடிய நேரத்திலே 15வது பக்கத்து நிலவை போன்று பிரகாசமாக அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அப்ப இந்த பாக்கியம் நம்மளிடத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன். நான் சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து கஷ்டப்படக்கூடிய எல்லாத்துக்கும் நான் என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன். என் மனைவி, என் மக்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய் தந்தையருக்கு ஹலாலான உணவிலிருந்து, சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து நான் உணவை கொடுப்பேன் என்ற நியத்து மட்டும் உங்கள்ட்ட இருந்து அதை நீங்க செயல்படுத்தினா போதும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒட்டி இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள், மன் தலப துன்யா ஹலாலா முகாசிரன்
முஃபாஹிரன் முராஇயன் லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கதுபான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்கின்றார்கள், ஒருவர் ஹலாலாகத்தான் தொழில் செய்யறார், பேச்சு கரெக்டா இருக்கு, எடை கரெக்டா இருக்கு, கொடுக்கலவங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு, அப்படி ஹலாலாக நீங்கள் சம்பாதித்தாலும் ஒரு 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அது மறுமையில் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது என்ன 3 விஷயம்? முகாசிரன், அந்த காசு அப்படியே பெருகணும். என்னோட பேங்க் பேலன்ஸ்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 கோடி ஆகணும், காசு அப்படியே பெருகணும்னு உங்களுக்கு நினைப்பு வந்துச்சுன்னா, காசை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் உங்களிடத்தில் வந்தால், அது மட்டும் இருந்தா நான் வாழ்ந்துருவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் அது கடுமையா பார்ப்போம். என்ன வைக்க வேண்டிய இடத்துல அந்த காசை போய் வச்சுட்டீங்க. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஹராமாக சம்பாதித்தார் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான நேரத்தில் ஒரு மருத்துவ செலவு, ஒரு எமர்ஜென்சியான ஒரு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காசு அவருக்கு பயனளிக்காது. நீங்கள் ஹராமாக சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த காசு உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்காது. இந்த இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னும் பெருகணும், நான் நிம்மதியா வாழ்ந்துருவேன், எங்கிட்ட யாருமே எதுவும் பேச முடியாது, என் பேங்க் பேலன்ஸ்ல லட்சக்கணக்கான பல லட்சங்கள் இருக்கு, இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் அல்லாஹ் அதை பார்க்கிறோம், கோபத்தோட பார்க்கிறோம். நான் நாடணும்ல, என்ன வைக்க வேண்டிய இடத்துல நீ போய் அந்த காசை வச்சுட்டீல்ல, அது ஒரு கில்ட்டியா அல்லாஹ் பார்க்கிறான். நாளைக்கு மறுமை நாள்ல அவங்களுடைய முகத்தை திருப்புன்றுவான். முராஇயன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் முஃபாஹிரன். 2வது விஷயம் சொல்கின்றார்கள், அந்த செல்வத்தை கொண்டு அப்படி பெருமை, அப்படியே பாத்தீங்களா கான்டஸா காரு, அப்படியே ஆடி கார்ல இப்படி ஜம்முன்னு போறாரு பாத்தீங்களா, வீடு பாத்தியா இப்பதான் ஃபுல்லா கட்டியிருக்கேன். நம்மள மாதிரி வீடு யாராவது கட்ட முடியுமா? பாருங்க, இந்த எல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா நம்மளோடது தான். வீட்டுக்கு பின்னாடி நின்று பெருமை தேடுவது, தன்னுடைய சொத்திற்கு பின்னாடி நின்று பெருமை தேடுவது. முராஇயன், தன்னுடைய ஆடைக்கு பின்னாடி நின்று பெருமை தேடுவது. என்ன போல யாராவது ட்ரெஸ் போட முடியுமா? விதவிதமா என்ன போல யாராவது ஆடை அணிய முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஹலாலாகத்தான் சம்பாதித்தாலும் வீட்டிற்கு பின்னாடி நின்று பெருமை தேடினால், சொத்திற்கு பின்னாடி நின்று பெருமை தேடினால், உங்களுடைய ஆடைக்கு பின்னாடி நின்று பெருமை தேடினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கதுபான். நாளை மறுமை நாளில் இவன் ஹலாலாகத்தான் சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ்வை சந்திக்க வருவான். அல்லாஹ் அப்படியே கருணை கோபமா இருப்பான், அவனை பார்க்க மாட்டான். நீ ஹலாலா தான் சம்பாதிச்ச, ஆனா அந்த சம்பாத்தியம் என்பது அந்த காசு பெருகணும்னு நினைச்ச, உனக்கு நான் கொடுத்த சொத்து செல்வம் இது எல்லாத்தையும் வச்சு நீ மெச்சு கொட்டி பெருமை, நம்மளை போல யாராவது இருக்க முடியுமான்னு நீ பெருமை கொண்ட. இதன் காரணமாக இதை எல்லாத்தையும் நான் கொடுத்த நீ என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய முகத்தை திருப்புன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இழிவை அவன் சம்பாதிப்பான் என்று சொன்னால், நம்மளுடைய எண்ணம் என்பது ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கிறோம், அதை செலவு செய்கிறோம், கொடுக்கிறோம், வாங்குகிறோம், எதுவாக இருந்தாலும் நாம் எண்ணம் என்பது அவ்வளவு தூய்மையாக இருக்கணும். என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல 10 லட்சம் ரூபாய் 10 கோடியாக இருந்தாலும் நான் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், ரப்பே நீ கொடுத்த இந்த 10 லட்சம் என்பது எனக்கு நீ பிச்சையா போட்டதுன்னு நினைக்கணும். ஒவ்வொருத்தரும் அப்படி உள்ளத்தில் நினைக்கணும், என் ரப்பு எனக்கு போட்ட பிச்சை, அவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லையே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நினைக்கணும். அதனால்தான் புகாரி இமாம் எத்தனையோ ஹதீஸ்களை தொகுத்திருக்கின்றார். அவர் சொன்ன முதல் செய்தி என்ன? புகாரி இமாம் பல ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன முதல் செய்தி எதுவாக இருக்கிறது? இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் உங்களுடைய செயல்கள்.
எண்ணங்களுக்கு உண்டான பொறுத்துதான் உங்களுடைய கூலி வழங்கப்படும். ஒருவர் தொழுகிறார், அந்த தொழுகையை நின்று தொழக்கூடிய நேரத்திலே பிறருக்கு காமிப்பதற்காக வேண்டி அவர் தொழுதார், அந்த தொழுகை தப்பு. ஒருவர் தர்மம் செய்கிறார், அந்த தர்மத்தை பிறர் பார்ப்பதற்காக வேண்டி அவர் செய்தார் என்று சொன்னால் அது தப்பு. ஒருவர் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார், அந்த நல்ல காரியங்கள் பிறர் என்னை போற்ற வேண்டும், என்னை மெச்சு கொட்ட வேண்டும், இவரை போல் நல்ல பணியாளர் யாரும் இல்லை என்று சொல்லி பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் பணி செய்தீர்கள் என்று சொன்னால் அது தப்பு. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் நம்முடைய எண்ணம் என்பது இது நான் ரப்புக்காண்டி செய்யறேங்கிறது ஆழமா பதிஞ்சிட்டு செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி வழங்குறான். ஒண்ணுக்கு 10 நன்மை, ஒண்ணுக்கு 70 நன்மை, ஒருத்தருக்கு 700 மடங்கு நன்மை. அந்த நன்மை விஷயத்தில் அல்லாஹ் வித்தியாசம் காமிக்கிறான். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் அல்லாஹ்வின் தூதரே இது எப்படி, அதே நன்மையை தான் நானும் செஞ்சேன், அவருக்கு 10ஆமா, அவருக்கு 70ஆமா, அவருக்கு 700ஆமா, அவருக்கு 7000ஆமா, அவருக்கு கணக்கின்றியாமா, அது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணக்கு சொல்லி தராங்க. அது அப்படி இல்லை. இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தர்மத்தை கொடுத்தாரு, தர்மத்தை கொடுக்கும்போது 10 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதே 10 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதே 10 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதே 10 ரூபா தான் கொடுத்தார். என்ன வித்தியாசம் என்று சொன்னால் எண்ணத்தில் வித்தியாசம். இவர் கொடுத்திருக்காரு, அல்லாஹ் 70 மடங்கு நன்மை தரட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த 2வதா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம். அந்த 3வது 700 மடங்கு, 7000 மடங்கு. அந்த கடைசியா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சின்ன தொகை தான் கொடுத்தாரு. நான் கொடுக்கக்கூடிய இந்த தொகை என்பது என் ரப்புக்காக மாத்திரம் நான் கொடுத்தேன். என்னிடத்தில் எந்த விஷயமும் பெருமை வந்துவிடக்கூடாது. நான் கொடுத்த இந்த உதவி என்பது என் ரப்புக்காக மாத்திரம் நான் கொடுத்தேங்கிற எண்ணம் நம்மளிடத்தில் வர வேண்டும். ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்கின்றான். சிலர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளம் வலிக்கும், அப்படி மனமுவந்து கொடுக்கணும். சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் ரப்பே நீ எனக்கு 10 லட்சம் கொடுத்த, அதிலிருந்து 1 லட்சத்தை எடுத்து அப்படி சலவ நோட்டா எண்ணி, புத்தம்புது நோட்டா எண்ணி, ரப்பே நீ கொடுத்த இந்த செல்வம், நீ கொடுத்த இந்த கோடிகள் எல்லாம் எனக்கு நீ போட்ட பிச்சை என்று நினைக்க வேண்டும். அப்படி ஜக்காத்து கொடுக்கும்போது சலவ நோட்டா எண்ணி மனம் உவந்து அதை கொடுக்கும். கொடுக்கிறோமா? இன்னைக்கு அப்படி கொடுக்குறாங்களா? ஜக்காத்தை ஒவ்வொருத்தரும் கணக்கிட்டு இன்றைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறாங்களா? இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களேங்க, பள்ளி காரியம், பள்ளி வேலை அப்படியே நிக்குது, வேலை செட்டு போட்டிருக்கிறாங்க, ஃபுல்லா குளோஸ்ல இருக்கு, ஏதாவது ஜக்காத்துல இருந்து ஏதாவது பள்ளிக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்ல? எத்தனையோ அறிவிப்புகள் செய்யறாங்க. இன்னைக்கு நோன்புல இருந்து நம்ம பள்ளி அப்படியே நிக்குது, மேல்தள வேலைகள் முடிந்து சுத்தி எந்த வேலையும் இல்லாம இருக்கு. ஒவ்வொரு செல்வந்தர்களும் உங்களுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த வேலை முடியுமா இல்லைங்களா? நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள், நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை பள்ளியோட காரியத்திற்கு இன்றைக்கு கொடுக்கிறாங்களா? 1 லட்சம் கேட்ட, 1 லட்சமா? அப்படியே வீட்டில் போய் பீர்வாள தொலாவி ஏதாவது இருக்குமா அப்படின்னு மனம் வெகுந்து அப்படி கஷ்டத்தோட இருந்தாங்க, என்ன பண்றது அப்படின்னு நீங்கள் ஜக்காத்தை, பொருளாதாரத்தை, தர்மத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு நரகமாக வரும். ஜக்காத்தையும் தர்மங்களையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது மனமுவந்து என் ரப்புக்காண்டி தர்றேன், எனக்கு லட்சத்தையும் கோடியும் அல்லாஹ் தந்தான், இதுவெல்லாம் எனக்கு ரப்பு போட்ட பிச்சை, அதிலிருந்து நான் உனக்கு தரல, என் ரப்புக்கு தர்றேன். கஷ்டப்படக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது கையை கீழே கொடுத்து இந்தாங்க தான் எடுத்துக்கோங்க, நான் உனக்கு தரவில்லை என்னுடைய ரப்புக்கு தருகிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். அதனால் தான் எண்ணத்திற்குண்டான கூலிகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளிடத்தில் பேணுதலாக இருக்க சொல்லி இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை நடைபோடக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றி அளிப்பானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.